வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 16 வியாழக்கிழமை ஜனவரி 29, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நமது வாக்கு விற்பனைக்கல்ல. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விழிப்புணர்வு நடைப்பயணம், நிறைவு மற்றும் பாராட்டு விழா. வாக்கினை விலைக்கு வாங்கி ஜனநாயகம் முடக்கப்பட்டுள்ள காலகட்டத்தில் மக்கள் அதனை உணர்ந்து எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல என்று ஓங்கி உயர்த்தி சொல்லும் நிலையை உருவாக்க முனை அமைப்பின் சிபி, அனுஸ்ரீ, அர்ச்சனா, சௌமியா ஸ்ரீ, லைலா பானு, கௌதம் இந்த 6 இளைஞர்களின் 450 கிலோமீட்டர் தூர நடைப்பயணம் தமிழகத்தில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய அவசியமான விழிப்புணர்வை இவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள். இந்த விழிப்புணர்வு ஜோதியை அடுத்து யார், எப்படி எடுத்து செல்ல போகிறார்கள்? ஜனவரி 31 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் நமது வாக்கு விற்பனைக்கல்ல விழிப்புணர்வு நடைப்பயண நிறைவு மற்றும் பாராட்டு விழாவில் இதற்கான விடையை காணலாம். இவ்விழாவிற்கு சென்னை கோடம்பாக்கம் உயர்திரு வேலு தொழிலதிபர் அவர்கள் தலைமை வகிக்கிறார். பிரபல திரைப்பட இயக்குனர் சேரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருக்கிறார். மற்றும் சிவராஜ், குக்கு காட்டுப்பள்ளி, சித்ரா பாலசுப்ரமணியன், எழுத்தாளர், காந்திய ஆர்வலர் ஜாகிர் உசேன், துணை ஒருங்கிணைப்பாளர் அறப்போர் இயக்கம், நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டு மற்றும் வாழ்த்துரை வழங்கவிருக்கிறார்கள். இவ்விழா சென்னை நியூரி டவர்ஸ் திருமங்கலத்தில் குறித்த நேரத்தில் நடைபெறும் என்றும், நாமும் இவ்விழாவில் கலந்து கொண்டு 20 நாட்கள் 450 கிலோமீட்டர் தூரம் லட்சிய பயணம் செய்து வரலாற்றில் இடம்பெற்ற அந்த இளைஞர்களை நேரில் பாராட்டி வாழ்த்த வாரீர் என்று நல்லூர் வட்டம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் கேட்டுக்கொள்கிறார். இல்லம் தேடி உள்ளம் நாடி தற்சார்பு மற்றும் இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் தஞ்சை சோமசுந்தரம் அவர்கள் மற்றும் பாரம்பரிய மூலிகை மருத்துவர் தஞ்சை புண்ணியமூர்த்தி அவர்கள் இருவரும் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் தஞ்சை டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அவரிடம் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் 100 துறைகள் குறித்தும் விவரிக்கப்பட்டது. டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்கள் கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு நோய்களை மரபு வழி மூலிகை மருந்துகளை பயன்படுத்தி மருத்துவ சிகிச்சை அளித்து வருகிறார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கால்நடை மருத்துவர்களுக்கு இந்த மூலிகை மருத்துவத்தில் பயிற்சி அளித்து வருகிறார். வெளிநாடுகளில் நடைபெற்ற பல்வேறு கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளார். கால்நடைகளுக்கான மூலிகை மருத்துவ சேவையை பாராட்டி சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு விழாவில் தேனி நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள். தேனி மாவட்ட காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு மனிதநேய வார விழா ஜனவரி 28 புதன்கிழமை தேனி ஒன்றியம் அரண்மனைப்புதூர் கோட்டைப்பட்டி கிராமத்தில் நடைபெற்றது. மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஸ்நேகப்பிரியா IPS விழாவிற்கு தலைமை தாங்கினார். கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் கலைக்கதிரவன், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துராஜ், தேனி உட்கோட்டம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார், SC/ST அரசு சிறப்பு வழக்கறிஞர் இசக்கிவேல், SC/ST அரசு அலுவலர்கள், ஆசிரியர் நல சங்க முனைவர் சுப்பிரமணி மற்றும் AHM ட்ரஸ்ட் இப்ராஹிம், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் சண்முகசுந்தரம், நல்லூர் வட்டம் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி, ஆதிதிராவிடர் தனி வட்டாட்சியர் சரவணபாபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். நல்லூர் வட்டம் லட்சிய ஆசிரியர் ஜோதி பரமேஸ்வரி அவர்கள் அரசமைப்பு சாசன முகப்புரையை அனைவரையும் எழுந்து நிற்க செய்து வாசித்தது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக அமைந்தது. தேனி மாவட்ட நல்லூர் வட்ட பொறுப்பாளர்கள் சர்ச்சில் துரை, ஈஸ்வரன், மீனாம்பிகை, மாரீஸ்வரி ஆகியோர் காவல்துறையினரின் அழைப்பை ஏற்று இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றதாக சர்ச்சில் துரை தெரிவித்தார். ஓட்டுக்கு பணம், நாட்டுக்கு அவமானம் விழிப்புணர்வு நடைப்பயணம் திருவண்ணாமலை மாவட்டத்தில். அறிவார்ந்த பொறுப்புள்ள குடிமக்கள் அதே போன்று பொறுப்புள்ள வேட்பாளருக்கே வாக்கினை அளிப்பார்கள்.
அப்படிப்பட்ட குடிமக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிட முடியாது. அதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜனவரி 11 அன்று புறப்பட்ட முனை இளைஞர்கள் 18வது நாளில் ஜனவரி 28 அன்று திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகில் புளியதாம்பாக்கத்தை அடைந்தனர். நல்லூர் வட்டத்தின் இரத்ததானத்துறை மாநில பொறுப்பாளர் லட்சிய ஆசிரியை உஷா அவர்களும் நடைப்பயணத்தில் இணைந்து கொண்டார். காலை சிற்றுண்டிக்கு பின் உஷா அவர்களும் 15 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்தார். வழியில் மக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து வாக்கு விற்பனைக்கு அல்ல என்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு சென்றனர். அப்போது அவர்களுக்கான மதிய உணவை உஷா அவர்களின் கணவர் அசோக்குமார் காஞ்சிபுரத்திலிருந்து கொண்டு வந்தார். மதியம் 2 மணி அளவில் சோழவரத்தில் ஒரு வீட்டின் வெளியே அமர்ந்து உணவருந்தினார்கள். அப்போது அந்த வீட்டு உரிமையாளர் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து, பெண் பிள்ளைகளாக இருக்கிறீர்களே என்று சொல்லி உள்ளே அழைத்து கழிப்பறையை பயன்படுத்தி கொள்ள செய்தார். பிறகு மீண்டும் பயணம் தொடர்ந்தது. மாலை 4:30 மணிக்கு அப்பயணம் மாங்கால் கூட்டு ரோடினை அடைந்தது. அங்கிருந்து உஷா மற்றும் அவரது கணவர் இருவரும் அவர்களது காரில் அவர்களுடைய உடைமைகளை பெற்று காரில் எடுத்துக்கொண்டு இரவு அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சுருட்டலில் தங்கவிருந்த ஒருவரது வீட்டில் சேர்த்துவிட்டு சென்றது நடைப்பயணம் செய்பவர்களின் சுமையை குறைத்தது. பயணத்தில் லட்சுமி முருகன் என்ற ஒரு அம்மையார், முன்பே தெரிந்திருந்தால் நானும் உங்களுடன் நடைப்பயணம் செய்திருப்பேன் என்றார். இருப்பினும் அவர்கள் சிறிது நேரம் அவர்களுடன் இருந்து விழிப்புணர்வு பிரசாரத்தில் கலந்து கொண்டார். வழியில் ஒரு கடை அருகே 4 நபர்கள் நின்றிருந்தனர். அவர்களிடம் பிரசுரத்தை கொடுத்து, நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டீர்கள் தானே என்று கேட்டபோது, நாங்கள் எப்பொழுதுமே வாங்கியதில்லை, இனியும் வாங்க மாட்டோம் என்று கூறி கொண்டு வந்த துணியில் கைரேகையை பதித்தனர் என்று உஷா தெரிவித்தார். நடைப்பயணம் முடித்து உஷா மாலை காஞ்சிபுரம் வேதாச்சல நகர் வார கூடுதலில் கலந்து கொண்டார். எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல முனை அமைப்பினருடன் 15 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் கலந்து கொண்டுவிட்டு மாலை வீடு திரும்பியதும் தம்மால் ஆரம்பிக்கப்பட்டு புதன்கிழமை தோறும் நடைபெற்று வரும் வேதாச்சலம் நகர் பூங்கா வாரக்கூடுதலிலும் கலந்து கொண்டார். வாரக்கூடுதலில் நடைப்பயணத்தின் நோக்கத்தினை பகிர்ந்து கொண்டது அவர்களுக்கே கூட ஓட்டுக்கு பணம் பெறுவது அவமானம் என்ற விழிப்புணர்வை அளிப்பதாக இருந்தது. வாரக்கூடுதலில் கலந்து கொண்ட குழந்தைகளிடமும் பெற்றோர்களுக்கு இதனை எடுத்து கூற சொல்லப்பட்டது. பிறகு வீட்டு தோட்டத்தை பற்றி உரையாடிய பொழுது தன்வந்தன் என்ற 2ஆம் வகுப்பு மாணவன் தமது வீட்டில் இருந்த வேப்பமரத்தை அவரது பாட்டி குப்பை அதிகமாக விடுகிறது என்பதால் வெட்ட கூறியிருக்கிறார். ஆனால் மாணவன் தன்வந்த் அதனை தடுக்க அழுது ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார். ஆனாலும் மரம் வெட்டப்பட்டு விட்டது. மாணவனிடம் நீ ஏன் அழுதாய் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, பாவம் தானே, அதுவும் ஒரு உயிரினம் இல்லையா என்றார். இதில் அந்த சிறிய வயதில் அந்த மாணவனிடம் இருந்த ஆன்ம நேயத்தை காண முடிந்ததாகவும் அதற்கு இந்த வாரக்கூடுதல் காரணமாய் அமைந்ததாகவும் உஷா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.